அனைவருக்கும் வணக்கம். இப்போ பூக்கி படத்தோட விமர்சனம். என்னடா டைட்டிலே வேற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது முழுக்க முழுக்க 2K அவங்க ஜென்ரேஷனுக்கான விமர்சனம் தான். அவங்களோட படம்னே சொல்லலாம். அஜய் தீஷன், தனுஷா, பாண்டியராஜன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முதல் சீன்லேயே அஜய் தீஷன் தனுஷா பிரேக்கப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சீனே டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒருத்தரை மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. அஜய் தீஷன் யாருன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஐடியில் வேலை பார்க்குறாரு, பாண்டியராஜனோட பையன். தனுஷா எல்லாமே இவன் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் வாழ்ந்தது இப்போ பிரேக்கப் ஆனானோ அதை ஏற்றுக்க முடியல. ரெண்டு பேரும் வேறு வேறு பக்கம் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க சந்தித்த நபர்கள் இவங்களோட காதலை எப்படி வளர்த்ததா, இல்லை இவங்களோட காதலை அப்படி அடியோடு அழிஞ்சு போனதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னே சொல்லலாம். படத்தை கணேஷ் சந்திரா அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. டைரக்ஷன் அவர் தான், ஒளிப்பதிவும் அவர் தான். இந்த காலத்தில் இளைஞர்கள் எந்த மாதிரியான லவ்வில் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூ வருது, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக காமிச்சிருக்காரு. ஒரு காதலர்கள் சண்டை போட்டால் எதனால் சண்டை வரும், அவங்க அந்த காதலால் அவங்க எந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அப்படியே சொல்லப்போனால் சீன் பை சீனாக செதுக்கி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு தேவையான அதுவும் காதலர்களுக்கு தேவையான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. படம் முழுக்கவே ஒரு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ரீல்ஸ் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீன்ஸு படத்தில், அவ்வளோ சீன்ஸாக அவ்வளோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட டைரக்டர் பண்ணியிருக்காரு. படத்துக்கு மியூசிக் விஜய் ஆண்டனி, சொல்லவே வேண்டாம் அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்ன்ட்டு. படத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல இந்த பாட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் யோசிக்காதீங்க. படம் முழுக்கவே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவார். அப்படி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லாவே ரசிக்கலாம். டைரக்டரே கேமரா பண்ணிக்கிறனால ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் அவர் பார்த்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த அப்பாவோட பேச்சை கேட்காம கடைசி நேரத்தில் அப்பாவோட அருமை புரிஞ்சு அதெல்லாம் அப்பா சென்டிமெண்ட்லாம் நல்லாவே வச்சுருக்காரு. என்னென்ன தேவையோ அதை மட்டும் அளவாக கொண்டு எந்தெந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக வச்சு படத்தை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டரு. ஜென்சி கிட்ஸு எல்லாருமே இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த வார விடுமுறையை, அதுவும் காதலர் தினம் வருது, இந்த பூக்கியோடு போய் சந்தோஷமாக கொண்டாடுங்க. யாருமே பிரிய வேண்டாம், இணைஞ்சி இருக்கலாம் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. பூக்கி அனைவருக்கும் காதல் பூக்கட்டும். நன்றி, வணக்கம்.